நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். நம்ம தினம் ஒரு மூலிகை பற்றி பார்க்குறோம், பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூலிகையோட பேர் ஆடு தீண்டா பாலை. என்னது? ஆடு தீண்டா பாலை. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள், இதுதான் இந்த ஆடு தீண்டா பாலை. இப்படி தான் இருக்கும். இதனுடைய மேல் பகுதி பார்த்திங்கனாக்கா சாம்பல் நிறமாக பூத்து இருக்கும். இதுதான் ஆடு தீண்டா பாலை. இதனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும். இதன் மேல் பகுதி பார்த்திங்கன்னா சாம்பல் மாதிரி பூத்து இருக்கும். அடிப்பகுதி பச்சையாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சரி, இந்த ஆடு தீண்டா பாலையினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. நீங்கள் தலைமுடி உதிர்றது, பொடுகு, கரப்பான், மண்டக்கரப்பான், அந்த தலையில் அரிப்பு, வேர்வை, இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மருந்து தான், ஒரு மூலிகை தான் இந்த ஆடு தீண்டா பாலை. நிறைய பேருக்கு முடி உதிர்றது, முடி வெட்டு, சிலருக்கு பார்த்திங்கனாக்கா தலையிலே கூட வட்ட வட்டமாக முடி உதிர்ந்துருக்கும். அந்த இடத்துல அவங்க எவ்வளவோ எண்ணெய், மருந்து இது மாதிரிலாம் நிறைய அப்ளை பண்ணி பார்த்துருப்பாங்க, வேலைக்கு ஆகியிருக்காது. அந்த மாதிரி நபர்கள் இந்த ஆடு தீண்டா பாலை இலையை எடுத்து நசுக்கி நல்லா அரைச்சி, அந்த வட்ட வட்டமாக முடி வெட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக இது குணமாகுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மூலிகை. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிற்றில் நெண்ட ஆரம்பிச்சிடும். புழுக்கள், சின்ன சின்ன குடல் புழுக்கள் நிறைய நெளிய ஆரம்பிக்கும். அவங்களால வலி தாங்க முடியாது. ரொம்ப நேரத்துக்கு அவங்களால அந்த ஆகாரத்தை வயிற்றில் வச்சுக்க முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் இந்த இலையை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு அந்த சூரணத்தை ஒரு சிட்டிக்கு தண்ணீரில் ஊற வச்சுட்டு, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க போக ஆரம்பித்தாங்கன்னா மலத்தின் வழியாக அவங்களோட குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும். மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த ஆடு தீண்டா பாலை. சரி, குடல் புழுக்களை மட்டும்தான் வெளியேற்றுமா அப்படின்னா இல்லைங்க. குடல் புழுக்களை மட்டுமில்லை, இந்த விஷக்கடிகள் அதாவது ஏதாவது நமக்கு விஷ ஜந்துக்கள் தீண்டி அதனுடைய விளைவாக பக்க விளைவுகள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பக்க விளைவுகளை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த ஆடு தீண்டா பாலை. அந்த பக்க விளைவுகளை அதி அற்புதமாக போக்கும். சிலருக்கு தோலில் அரிப்பு, தடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த விஷ ஜந்துக்கள் எதனா தீண்டி அதன் மூலமாக அந்த கடிப்பட்ட வாயிலையோ அது அந்த அந்த பகுதி முழுக்கவோ அந்த ஏரியா சுற்றி பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ரொம்ப தடிமனா, கருப்பாக அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு தோல் சொரசொரப்பாக புளியாக சொரசொரப்பாகி கருப்பாக மாறும். அந்த மாதிரி நபர்கள் இந்த ஆடு தீண்டா பாலையை அவங்க எடுத்து அரைச்சி அந்த இடத்துல பூச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு அத்தனை ஒரு அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே மாறும். குறிப்பாக குடல் புழுக்களை வெளியேற்றக்கூடியது, முடி உதிர்வதை தடுக்கக்கூடியது, பொடுகு, முடிவெட்டு, மண்டக்கரப்பான், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஆடு தீண்டா பாலை. இதனுடைய பயன்பாடுகள் ரொம்ப ஏராளமானது. இதையே நீங்கள் வெந்நீரில் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், வெந்நீரில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். குடல் புழுக்களையும் வெளியேற்றும், குடல் அழுக்குகளையும் வெளியேற்றும், குடலில் இருக்கக்கூடிய வெவ்வேறான உபாதைகளையும் வெளியேற்றும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒவ்வாமை ஏதாவது இருந்து அதன் விளைவாக எதனா உபத்திரங்கள் இருந்தால் கூட இது வெளியேற்றிடும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நடமாடுற இடத்துங்கள தேள், பூரான், செய்யான், இந்த மாதிரி விஷக்கடிகள் எதனா தீண்டி அதன் மூலமாக உங்களுக்கு உடலுக்குள்ளே உபாதைகள் எதனா இருக்கும் பட்சத்தில் இந்த ஆடு தீண்டா பாலையை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உபாதைகளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம். அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஆடு தீண்டா பாலை. இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கனாக்கா உங்களுடைய குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளையும், குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிப்பு, தடிப்பு, நமச்சல்,
குடலில் வந்து இருக்கக்கூடிய புழுக்கள் இது எல்லாத்தையுமே வந்து முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த ஆடுத்திண்டாப்பாலை. இதை நீங்கள் வந்து ஒரு வைத்தியருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு மூலிகைங்க. இதை வந்து உள்ளுக்கு தைரியமாக சாப்பிட்லாம். கடிப்பட்ட வாய்களை வந்து தேய்க்கலாம். அரிப்பு, தடிப்பு, அந்த மாதிரி நமைச்சல், அந்த மாதிரி தோள்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் வந்து இதை நீங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்போ வந்து அவங்களுடைய அந்த தோல் நிறம் மாறி உங்கள் இயல்பு நிலை தோலுக்கு அது வந்துடும். தோலில் ஏற்படக்கூடிய அத்தனை உபாதைகளுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்துங்க. அதே போல் முடி வெட்டு இதெல்லாம் வந்து எல்லாமே சரியாகும். தலையில் இருக்கக்கூடிய முடி உதிர்தல், முடி கொட்டுதல், பொடுகு, கரப்பான், முடி வெட்டு, அந்த வட்டமாக விழுறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம் ஆடுதிண்டாப்பாலை. இதை நீங்கள் பாருங்கள், பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவத்தின் பேரில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து சும்மா பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்லலை, நூல் ஆதாரங்களை வச்சு சொல்லலை, அனுபவத்தில் சொல்கிறோம். இது அனுபவத்தில் நம்ம சிறியோர் முதல் பெரியவர்களை பயன்படுத்தி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து இதை அனுபவமாக எடுத்து நமக்கு சொல்கிறோம். அதனால் இதில் பக்க விளைவுகள் பெருசாக எதுவும் கிடையாது. நிச்சயமாக வந்து நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை. வைத்தியருடைய ஆலோசனைப்படி எடுத்துங்க. இன்னும் இதனுடைய சிறப்புகள் ஏராளமாக உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு மறுபடியும் இதே போல் இன்னொரு நல்ல மூலிகையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.